ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமாவி தன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4ல் இருக்கும். வெற்றிகரமாக 4 நாட்களை கடந்தாச்சு. எல்லோரும் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். ஏன்னா காலையில் இந்த மாதிரி மல்லி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி மல்லி தண்ணியில் நான் வெறும் மல்லி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஓமம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் நைட்டே அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு, வெறும் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே லைட்டாக ஹீட் பண்ணி அந்த வார்ம் வாட்டராக இதை தான் டீடாக்ஸ் வாட்டராக குடிச்சிட்டு வாக்கிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி மணி 8 ஆயிடுச்சுங்க. ஆனால் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு திருச்சியில், அதனால் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா பசங்களுக்கு லீவுனாலே நம்ம லேட்டாக தான் எந்திரிப்போங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சரி, நம்ம நீங்கள் அவர் 5 மணிக்கே எந்திரிச்சிருவார். இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிச்சிங்களா? ஓகே, அவங்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம தான் சமைக்கிறோம், சோறாக்குறோம், குழம்பு வைக்கிறோம். அதனால் நம்மளை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க ஷட்டில் போவாங்க, அதனால் மாம்ஸ் எந்திரிச்சுவாப்பில். நம்ம 8 மணி ஆனாலும் நம்ம இதை ஒர்க் அவுட்டை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி அப்புறம் ஏதாவது வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருந்தது. சரி, ஓகே, அப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நடந்துகிட்ருக்கோம். ஓகே, வாங்க. எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வாக்கிங் போங்க. இன்றைக்கி த்ரெட்மில் ஓடலை. சரி, மாமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால வாக்கிங்கே வந்தாச்சு. பாருங்கள், ஒரு ஆளை கிளப்பி கூப்பிட்டு வரதுக்குள்ளே நம்ம உயிரே போயிடுது. டயட்டில் இருக்கேங்கிறாங்க, எழுப்பி கூப்பிட்டு வரதான் கஷ்டம். கூப்பிட்டு வந்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்ருப்பாங்க. என்னை முன்னாடி நடக்க விட்டுட்டு பின்னாடி அந்த மனுஷன் என்னை பற்றி உங்கள் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒழுங்காக வாக்கிங் வேணால் வரமாட்டேங்கிறா, த்ரெட்மில் பண்ண மாட்டேங்கிறா, எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறா, ஆனால் சேலஞ்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது மாதிரி உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. நான் வீடியோவில் காட்டலை. என்னங்க பண்ணுறது, பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடாங்க. இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஹரி பரின்னு அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் 5 மணிக்கு அவங்க எந்திரிச்சாங்கன்னா 4:45 நான் எந்திரிச்சிருவேன், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஸ்கூல் லீவு அப்படின்னா எங்கிட்ட இருந்து தான் அந்த சோம்பேறித்தனம் வருதோ தெரியல. ஒரு சோம்பேறித்தனம் நம்மளையும் சேர்த்து அமைக்கிறது. நல்லபடியாக வாக்கிங் போயாச்சு. ஒரு வழியாக வாக்கிங் எல்லாம் போய் முடிச்சாச்சுங்க, கிளம்பியாச்சு. நீ வாங்க, அடுத்து வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்கிறோம், என்ன காய் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறோம். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கே ஒரு மாதிரி லேசியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கும் லேசி டேவாக தாங்க இருந்தது. காலையில் எழுந்த உடனே ஏண்டா நடக்கணும், ஏண்டா இதை குடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தது. ஆனால் மாமா என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைப்பா, சேலஞ்ச் எடுத்திருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பை குறைக்கணும், எந்திரி 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 எந்திரி, ஹெல்த் முக்கியம், பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காய் வாங்க வந்திருக்கேன். ரொம்ப லேசி டேயில் என்ன பண்ணுவேன்னா, காலையில் மதியம் ரெண்டுக்கும் சேர்த்து ஏற்றது மாதிரி மாவு இருந்ததுன்னா போதும், சாம்பாரை வச்சு விட்டு காலையில் இட்லி தோசை அதுக்கும் சாம்பாரே வச்சுருவேன். மதியத்துக்கும் நம்ம அந்த சாம்பாரே ஊற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது காய் பொரியல் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கூட, சீத்தாப்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே பசங்களுக்காக தான். நாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா அப்படின்னு. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சிஸ்டர், நான் உருளைக்கிழங்கையே அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள் கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். இது ஹைப்ரேட்டு, இது இந்த பக்கம் இருக்கிற வெள்ளரிக்காய் ஹைப்ரேட்டு. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். அது நம்ம நாட்டுக்காய் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்காய் தான். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள், எப்படி பளபளன்னு இருக்குன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், பளபளன்னு இருந்தோன்னா அதை தான் போய் வாங்குவோம். ஆனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு நாட்டுக்காய் காயில் மட்டும் 2 காய் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த சொரக்காய் ஜூஸ் போட்டு கேட்டாங்க மாமா. எனக்கு ஏதோ ரீல்ஸில் பார்த்தேன், சொரக்காய் ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா லிவருக்கு ரொம்ப நல்லது, லிவரை டீடாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு லிவரில் மாமாவுக்கு லைட்டாக ஃபேட் இருக்குது, எனக்குமே ஃபேட் லைட்டாக இருக்குது. எதுக்கு தேவையில்லாத வம்பு, இப்போ இருந்தே நம்ம லிவரையும் டீடாக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் சொரக்காய் எடுத்துகிட்ருக்கோம். அதை எப்படி ஜூஸ் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வீட்டுக்கு காட்டுறேன். இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால
கத்திரிக்காய், முட்டைக்கோசு அந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது 2யும் அவாய்ட் பண்ணணும். நான் 2மே சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு மட்டும்தான் முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாமே கொடுப்பேன். அவங்களுக்குமே முட்டைக்கோசுனாலே அப்படியே பெரிய இது மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் வேறு வழியில் கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சு உள்ளே திணிச்சு விட்டுறது. 2 வேளைக்கும் சேர்த்து இன்றைக்கி ஒரு வேளையாக செய்கிறதுக்காக காய்கறிகள்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து சாம்பாரும் வச்சுட்டேன். சும்மா ஒரு 2 முருங்கைக்காய் வீட்டில் இருந்தது, அதை போட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த கத்திரிக்காவை போட்டு இன்றைக்கி சாம்பாரை வச்சு காலையில் எனக்கு வந்து இட்லி, பசங்களும் மாமாவும் தோசை கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இன்றைக்கி பெருசாக சமையல் வீடியோலாம் எதுவும் காட்டலைங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் டக்கு டக்குன்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான காரணம் வந்த உடனே நைட்டியை மாற்றிட்டேன். அதனால தான் பெருசாக ஒன்றும் வீடியோ ஷூட் பண்ணலை. அப்புறம் சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, இந்த சொரக்காயை அழகாக தோல் சீச்சிட்டு அதை அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மிட் மார்னிங் ஒரு 11 மணி 11:30 மணியை போல் அதை குடித்தோம் அப்படின்னா லிவருக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மிட் மார்னிங்கில் குடிக்கிறத விட காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கிழங்கு வகைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. வேண்டாம், ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும் அப்படிங்கிறப்ப கிழங்கு வகைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேயும் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுவுமே நம்மளோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணாது, வெயிட் கெயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும், நம்மளுக்கு வெயிட்டை குறைய விடாமல் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதனால அதெல்லாமே வேண்டாங்க. அப்புறம் சொரக்காயை வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஒரு 11 மணியை போல் இதை தான் அரைச்சி குடித்தேன். ஆல்ரெடி அந்த பக்கம் சமையல் வேலை ஓடிட்டு இருந்தது. சரி இதை மட்டும் காட்டலாம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் அப்படியே காட்டினேன். இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 11 மணியை போல் குடிங்க. உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் கூட குடிச்சிக்கலாம். ஹரிபரின்னு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு மாதிரியாக தான் தலைவரி கோலமாக தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் சத்தியமாக இதை குடிக்கவே முடியலங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒரே கல்ப்பில் அடிச்சிட்டாரு. என்னால் கொஞ்சம் குடிக்க முடியல. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேன்னு மல்லு கட்டி சாப்பிட்டுட்ருக்கேன். மத்தியானம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. கீரை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை பாசிப்பருப்பு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி கடைஞ்சிட்டு கோவக்காய் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை அப்படியே கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ இன்றைக்கி கோவக்காய் டேஸ்ட்டும் பிடிக்கல. அப்புறம் முட்டைக்கோசு, கேரட் எல்லாம் பாசிப்பருப்பு போட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் வச்ச சாம்பார் தான் அஸ் யூஷுவல். இதை மட்டும்தான் மத்தியான சாப்பாடுக்கு எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸ் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், சும்மா ஒரு பிளேட் இதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் அதை எடுத்துக்க மாட்டேன், மாமாவோட பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது 2 மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கீங்க? அடிக்கடி வந்து வெயிட்டை செக் பண்ணாதீங்க. 30 டேஸ் கழித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வெயிட்டை செக் பண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி உங்களை மாதிரி குண்டாக இருக்கிற உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உதவியாக இருக்கட்டும், ஒரு ஐடியா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.